ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. தொடு சிகிச்சை முறையும் வர்ம கலைகளும் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் உள்ளதான் இதுவும். ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜின்றது நம்ம இன்னொரு வடிவமாக அதை வந்து ஜோன் தெராப்பின்னு சொல்கிறோம். அதாவது காலில் உள்ள மொத்தம் 108 புள்ளிகளில் அந்த புள்ளிகளை தூண்டும் போது, ஸ்டிமுலேட் பண்ணும்போது அதுக்கு உரிய உறுப்புகள் வந்து இங்கே சரியாகுது. அதை தான் வந்து ஜோன் தெராப்பி அப்படின்னு சொல்கிறோம். பர்டிகுலராக இருக்கிற அந்த ஒரு உறுப்பு, அந்த உறுப்போட கழிவுகளை நீக்கி அந்த உறுப்பு சரியாக இயங்குவதற்கான ஆற்றலை அதீதமாக பெறுகின்றது. இது தொடர்ச்சியாக எல்லா மனிதர்களுமே எடுத்துக்கலாம். மாதம் ஒரு முறை சும்மா இருக்கிறவங்க கூட எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இதை எடுத்துக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கிற ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து சரிவர இயங்க ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் சீராகும், ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் நிலை சரியாகும், நல்ல ஆழ்நிலை தூக்கம் வரும், கழிவுகள் நீக்கம் சரியாக நடக்கும். நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன், இருந்தாலும் வந்து நான் இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜியை எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது மிகவும் நல்லது. இந்த இன்சுலின் சுரக்காதனால வெளியிலிருந்து அதே இன்சுலினை உள்ள செலுத்தி நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை பெறுவதற்காக இந்த வேலையை பண்ணுறோம். இப்படியே காலங்கள் போக என்ன ஆகுதுன்னா, உடம்பு முழுக்க வந்து குளுக்கோஸ் சேர்ந்து இந்த டாக்ஸிக் ஆகிட்டே இருக்குது. டயபெட்டிக்கின் பக்க விளைவா ஒவ்வொரு உறுப்பும் அடி வாங்குது. அதில் கண்ணும் ஒன்று, நரம்பு தளர்வும் ஒன்று, ஆண்மை குறைபாடும் ஒன்று, லிவர், லங்ஸ், ஹார்ட், எல்லா ராஜ உறுப்புகள் எல்லாமே. நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது ஆல்ஃபா சுதாகர் என்பவர். அவர் வந்து ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு சிகிச்சை முறை வைத்திருக்கிறார். அதாவது காலில் பெருவிரலிருந்து கீழ் பாதம் வரை ஏதோ உடம்புல உள்ள எல்லாமே அங்கே தான் போய் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே குறிப்பிட்ட புள்ளிகளில் நம்ம ஒரு சிகிச்சை அளித்தால் அது உடம்பு குணமாகுது என்று சொல்லுகிறார்கள். இது பழைய மெத்தட் அப்படிங்கிறாங்க. அதனால தான் நம்ம ஆளுங்கள்லாம் செருப்பு போடாமல் வெறுங்காலில் நடந்தாங்க. குறிப்பாக கோயிலில் நவகிரகத்தை சுற்றி வர்றது, கோயிலையே 27 தடவை சுற்றி வர்றது, 27 நட்சத்திரம், அதனால் 27 தடவை சுற்றி வர்றது, இல்லை கோயில் வரைக்குமே நடந்தே போகிறது வெறுங்காலோட. இதெல்லாம் வந்து கல் இதுகளெல்லாம் பட்டு நமக்கு ஒன்று அக்கு ப்ரெஷர், அந்த மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு தொட்டு இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து போர் நடக்கும்போது தான் செருப்பு போடுவாங்க. மற்ற இடங்களெல்லாம் செருப்பே போட மாட்டாங்க. போர் நடக்கும்போது தான் செருப்பு போடுவாங்க, வாரில். அப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை முறையை இவர் செய்கிறாரு. இதில் வந்து நம்ம ஸ்டேட்டை விட அதிகமாக நம்ம நாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் எல்லோரும் பார்க்குறாங்க, சிகிச்சை எடுத்துக்கொள்கிறார்கள். இது தவிர ஆந்திரா, கர்நாடகாவிலேருந்தெல்லாம் வந்தாங்க. நான் 2-3 முறை, 3 இல்லை 4-5 முறை இருக்கும் அங்கே போய் நானும் சிகிச்சை எடுத்துக்கொண்டு அங்கே உள்ளவர்களும் சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருப்பவர்களையும் அந்த கேட்டேன் எந்த ஊர் என்ன ஏதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு நோயை உடையவர்களும் அங்கே வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டதை பார்த்துருக்கிறேன். இப்போ அதை பற்றி நம்ம சந்தேகங்களை கேட்போம். அவர் திருவண்ணாமலையில் இருக்கிறாரு. இது அங்கே போகிறவங்களும் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா கோயிலுக்கு இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக எல்லோரும் செல்லுகிறார்கள். அப்போ போய் சிகிச்சை முறை எடுத்துக்கொள்ளலாம். எந்தவித மருந்து எதுவும் சாப்பிடாமல் ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்வது எளிதாக இருக்கிறது. நோயாளிகளுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்போது காலில் வலிக்கும், அதை நம்ம தாங்கிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புத கலை, அதாவது வந்து சிகிச்சை கலையை ஆல்ஃபா சுதாகர் அவர்கள் ஒரு பெரியவற்றை போய் படித்திருக்கிறார். அவருக்கு ஒரு குருநாதர் இருக்கிறார். அவர் ஜெர்மனியிலே அங்கே போய் படித்திருக்கிறாருன்னு சொல்லுகிறார்கள். அவரே இந்த பேட்டி காண்போம். வணக்கம் சுதாகர் சார். வணக்கம். யார் உங்கள் குரு? எனக்கு வந்து ரெஃப்ளெக்ஸாலஜி வந்து சொல்லி கொடுத்த குரு வந்து ஃபாதர் சேவியர். இந்தியா முழுக்க இருக்கிற ரெஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இயங்கிட்டு இருக்காங்கன்னா அது வந்து ஃபாதர் சேவியர் ஐயா கிட்ட படித்து. அவர் எங்கே இருக்கார்? அவர் வந்து இப்போ வந்து கண்டாச்சிபுரம் அப்படின்ற இடத்துல, விழுப்புரம் பக்கத்தில் இருக்கு. விழுப்புரம் பக்கம் ஒரு சர்ச்சில் இருக்கார். அது என்ன, அது டச் பண்ணால் எப்படி அது வருது? அது அப்போ பாதத்தில் சிகிச்சை. நீங்கள் எத்தனை வருஷம் படிச்சிங்க? ஐயா ஆக்சுவலி அது கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுனா அது 1 வருஷம். ஐயா வந்து அதில் வந்து ட்ரைனிங் செஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். முதல்ல வந்து நெராஸ் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படி தான் வந்து அதை சொல்லணும். முதல்ல இந்த ஆரம்பத்துலேருந்தே வந்துடுறேங்க ஐயா. இது வந்து ஃபாதர் சேவியர் ஃபாதர் வந்து பிலிப்பைன்ஸில் வந்து எமிலோ பேப்லோ அப்படின்ற
ஒரு ஜெர்மன் நாட்டு ஃபாதர் கிட்ட வந்து இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி முறையை படித்தாருங்க. இது ஒரு 5000 வருஷத்துக்கு பழமையான ஒரு மருத்துவ சிகிச்சை முறைன்னு சொல்லிட்டு ஈஜிப்டில் இருக்கிற கல்வெட்டுகளில் இருக்கிறதா இன்றைக்கி நம்ம வெப்சைட்டில் வந்து கூகுளெலாம் தேடினாவே நமக்கு அந்த ஆதாரங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடந்த ஒரு 30-35 வருஷ காலமாக வந்து இவர் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு இந்தியாவில். அதே மாதிரி நிறைய மக்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு அடுத்து எப்படியும் அவரோட முதல் கட்ட சிஷியனாக வந்து கிளாடியஸ் செல்வகுமார் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இதை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் அவருக்கும் ஒருத்தர் அறிவுரை செலுத்துகிறார். அவர் ஒரு ஐடியாலஜிக்கல் குரு. அவர் தான் ஃபாதர் பாக்கியநாதன் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சிகிச்சை முறையை வந்து கற்றுக்கிறது மட்டும் இல்லை, இதை ஒரு இன்ஸ்டியூட்டாக ஆரம்பித்து இது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரும் பயன்பெறணும், எல்லாரும் கற்றுக்கணும், தமிழ்நாடு முழுக்க இல்லை மற்ற மாநிலங்களையும் இந்த சிகிச்சை முறை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கியநாதன் ஃபாதர் தான் முதல்ல நிராசுக்கு வித்துடுறார், அந்த ஐடியா கொடுக்குறார். அப்போ கிளாடியஸ் செல்வகுமார் ஐயா வந்து இதை ஒரு இன்ஸ்டியூட்டாக ஆரம்பித்து அப்புறம் நம்ம ஃபாதர் சேவியர் மூலமாக இதை வந்து எல்லா மாணவர்களுக்குமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பேட்சுக்கு 60 பேருன்னு சொல்லிட்டு இப்போது வர 25ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் திண்டுக்கல்லில் இந்த பேசிக் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. இப்போ 11லேருந்து 15 வரைக்கும் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த சிகிச்சை முறையை அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான பல முயற்சிகளை வந்து இந்த கோயம்புத்தூர் ஹெட்டான கிளாடியஸ் செல்வகுமார் ஐயா தான் இதை பண்ணிகிட்ருக்காருங்க. இவர் அது மட்டும் இல்லாமல் அதோடு மட்டும் நிறுத்திடாமல் இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இன்னும் இதை இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகிறதுக்காக சிங்கப்பூரில் இருக்கிற ஜோகோ இன்ஸ்டியூட்டில் போயிட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கான ரெஃப்ளெக்ஸாலஜி முறையும் கற்றுக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து லண்டனில் இருக்கிற ஐடெக் அப்படின்ற இன்ஸ்டியூட்டில் போய் அதுவும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் உள்ள ரெஃப்ளெக்ஸாலஜி அங்கே இருக்கிற டெக்னிக்ஸும் வந்து கற்றுக்கிட்டு வந்து இங்கே இருக்கிற எங்களுக்கு முதல்ல வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ரெஃப்ளெக்ஸாலஜி சென்டர் நிராஸ் ரெஃப்ளெக்ஸாலஜி சென்டரோட ஹெட்டு எல்லாருக்குமே வந்து முதல் கட்ட ரொம்ப இன்டர்நேஷ்னல் டெக்னிக்ஸும் அந்த ஸ்டாண்டர்ட் முறைகளும் கற்றுக் கொடுத்து எங்களுக்கு வந்து இந்த சிகிச்சை முறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ரொம்ப அற்புதமான வேலையை நிராஸ் வந்து இன்றைக்கி ரெஃப்ளெக்ஸாலஜி முறை செஞ்சிட்ருக்கோம். நிராஸ்ன்றது அது ஒரு இன்ஸ்டியூட் எஸ்பெஷலி ஃபார் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி. ஆமாம், அதுதான் வந்து இவர் கிளாடியஸ் அண்ணன் மூலிமா இது துவக்கப்பட்டு இவ்வளோ தூரம் வளர்த்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். ஐயா இது வந்து நம்ம நாட்டுக்குரியதா? ஐயா எனக்கு ஐரோப்பியா நாடுகளில் வந்து இந்த கல்வெட்டுகள்லாம் இருந்ததுன்னா இந்த தொடு சிகிச்சை முறையும் வர்ம கலைகளும் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் உள்ளதான் இதுவும். இங்கே அதுக்கான ப்ரூஃப் எதுவும் கிடையாது. இங்கே இருந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஆமாங்க, நிறைய நாடுகள்லேயே இப்பயும் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா இது இங்கேருந்து தான் மைக்ரேட் ஆகி போயிருக்குது இந்த மருத்துவ முறை அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த இன்ஸ்டியூட்டில் நெராஸில் ரெஃப்ளெக்ஸாலஜியில் படிக்கிறவங்களை காட்டிலும் நான் வேற எங்கேயும் படித்து இவ்வளோ தூரம் சிறப்பாக வெளி உலகத்துக்கு தெரிந்த மனிதர்களாக இருந்த மாதிரி நான் எங்கேயும் யாரையும் பார்க்கல. அந்த அளவுக்கு ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜின்றது நம்ம இன்னொரு வடிவமும் அது வந்து ஜோன் தெராப்பின்னு சொல்கிறோம். அதாவது காலில் உள்ள மொத்தம் 108 புள்ளிகளில் அந்த புள்ளிகளை தூண்டும் போது ஸ்டிமுலேட் பண்ணும்போது அதுக்கு உரிய உறுப்புகள் வந்து இங்கே சரியாகுது. அதை தான் வந்து ஜோன் தெராப்பி அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன 108 இந்த சூரியன் பூமியை விட 108 மடங்கு பெருசு, அதை வச்சு ஏதாவது சொல்கிறீங்களா? மதத்தோட கனெக்ஷன் கொடுக்குறீங்களா? வர்ம புள்ளிகளும் 108 தான். அது என்னது எனக்கு ஆச்சரியமா? ஆமாம், அது அப்படியே அமைச்சதுன்னு நினைக்கிறேன். உடம்புல இருக்கிற 108 புள்ளிகள் மாதிரி அந்த வர்ம புள்ளிகள் மாதிரி யூனிவர்ஸுக்கு நமக்கு கனெக்ஷன் இருக்கும். அதுக்காக தான் கேட்டேன். நிச்சயமாக. அப்போது அது வந்து இந்த ஜோன் தெராப்பி வந்து உயிராற்றல் சக்தியை சமசீர் செய்கின்ற வேலையை தான் இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி செய்யுது. உயிராற்றல் சக்தி, லைஃப் வைட்டல் ஃபோர்ஸ், அதை ஈக்குவலைஸ் பண்ணுறது, சமச்சீர் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜியோட வேலைங்க. இப்போது பர்டிகுலராக இருக்கிற அந்த ஒரு உறுப்பு, அந்த உறுப்போட கழிவுகளை நீக்கி அந்த உறுப்பு சரியாக இயங்குவதற்கான ஆற்றலை அதீதமாக பெறுகின்றது. அதை வந்து மிகையாகவும் வேலை செஞ்சிடக்கூடாது, குறையாகவும் வேலை செய்யக்கூடாது, சமச்சீராக வேலை செய்யணும். அதுக்கான வேலையை வந்து இந்த பாத அழுத்த சிகிச்சை பண்ணுதுங்க ஐயா. இது தொடர்ச்சியாக எல்லா மனிதர்களுமே எடுத்துக்கலாம். மாதம் ஒரு முறை சும்மா இருக்கிறவங்க கூட எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதை எடுத்துக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கிற ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து சரிவர இயங்க ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் சீராகும்,
ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் நிலை சரியாகும், நல்ல ஆழ்நிலை தூக்கம் வரும், இந்த மாதிரி கழிவுகள் நீக்கம் சரியாக நடக்கும். இப்படி எல்லாமே நடக்கும் பொழுது உடல் வந்து சமசீராக இயங்கிறதுக்கான ஒரு வேலையை ஒரு மாதம் ஒரு தடவை மட்டும் அது வந்து ஜென்ரலாக நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன், இருந்தாலும் வந்து நான் இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜியை எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது மிகவும் நல்லது. இதுக்கு மேலே நீங்கள் சொன்ன மாதிரி கோயில் சுற்றுற மாதிரி நல்லா சுற்றிட்டாவே அதுவே அக்குப்ரெஷர் தான். இல்லை அது நான் சொன்னேன்னா வழி வழியாக இப்படியெல்லாம் நம்மளை அறியாமல் அக்குப்ரெஷர்லாம் நடந்திருக்குங்கிறேன். ஐயா உடல் உழைப்பு எங்கே நின்று போச்சோ அங்கே வியாதி ஏறி போச்சு, அவ்வளோதான் ஐயா. ஒருத்தன் சைக்கிளில் ஓட்டிட்டு இருந்தான், நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு. அவன் என்ன பண்ணான், சரி சைக்கிள் தானே கொஞ்சம் புல்லட்டு கில்லட்டு ஏதாவது பைக் ஏதாவது வாங்கலான்னு சொல்லி ஒரு பைக்கை வாங்கி ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஓட்ட ஆரம்பித்தோன்னே வெயிலில் காற்றுலலாம் நம்ம போகிறோம், அது கொஞ்சம் இன்னும் வசதியாக இருக்குமேனு காரை ஓடணும். காரெல்லாம் ஓட்டிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தொப்பை குப்பையெல்லாம் வளர்த்துட்டு இப்போ தொப்பையை கரைக்கிறதுக்கு ஜிம்முக்கு போகிறான், மறுபடியும் சைக்கிளை ஓட்டுறான். ஆனால் ஓடாத சைக்கிளை ஓட்டிட்டு ஓடாத சைக்கிள் அதே இடத்துல நிற்குது. நல்லா இருக்குது உங்கள் கற்பனையா? ஐயா பெரியவர் குணசீலன் வைத்தியர்னு ஒரு ரொம்ப அழகாக சொன்னாருங்க. சர்க்குலர் ஃபார்ம் மாதிரி இருக்கு. ஆமாம், அப்போது ஒழுங்காக இந்த சைக்கிளை ஓட்டியிருந்தாவே நம்ம ஆரோக்கியமாக வந்திருக்கலாம். கடைசியில் வாங்க வேண்டியதில்லை. ஆமாம் ஐயா, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ரொம்ப எளிய முறை என்னென்னா உடல் உழைப்பு மட்டும்தான். உடல் உழைப்பும் நல்ல ஆரோக்கியமான உணவு நம்ம சாப்பிட்டே இருந்தோன்னாவே எங்கேயும் அப்போல்லாம் ஆட்டுக்களை நம்ம ஆட்டுறோம், சுவிட்சு போட்டால் ஓடுது எல்லாமே. இல்லை எங்களுக்கு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் தாத்தா கேள்வி பண்ணார், இப்படி ஆட்டுறது திருகக்கல் போச்சு உலக்க போச்சுன்னு ஒவ்வொன்றாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எவ்வளோ அந்த பலம் எப்படி கிடைக்கும் பாருங்க, பெண்களுக்கு எவ்வளோ பலம் இருக்கும் பாருங்க. எங்கள் அம்மாவெல்லாம் ஒரு மூட்டை அரிசியை வண்டியிலேருந்து இறக்கிடுவாங்க, ஒரு மூட்டையை தனியாக இறக்குவாங்க, பெரிய அண்டாவை தனியாக தூக்குவாங்க. அப்போ எல்லாம் 2-3 பொம்பளைங்க சேர்ந்து தூக்குறத எங்கள் அம்மா தனியாக எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் லேடிஸை பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாவே கம்மி, எங்கள் அம்மாவோட பலசாலியெல்லாம் பார்த்துருக்கேன். உண்மைதான், அதெல்லாம் போச்சு, இன்றைக்கெல்லாம் எல்லாம் போச்சு எல்லாம். இனிமேல் அதை எதிர்பார்க்கக்கூடாது, அது ஆன்டி சயின்ஸ் அது. அப்புறம் அந்த டயாபெட்டிக்கு பிபி, கிட்னி விஷயங்கள், கால் பிளாடர் விஷயங்கள், லங்ஸு, இந்த மாதிரியான விஷயந்தான் இன்றைக்கி இதாக இருக்குது. அப்புறம் வந்து கேன்சர், அப்புறம் டியூமர், அந்த மாதிரி விஷயங்கள், சோரியாசிஸு, கண்ணில் வியாதிகள், 96 வியாதி இருக்குங்கிறாங்க கண்ணில், சோரியாசிஸ் 38 வகைங்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி இது ஜாண்டிஸு, லிவர் வீங்கிறது, அது சம்மந்தமானது. இது எல்லாமே வந்து இதில் வருமாங்கிறேன். இது எல்லாமே நிச்சயமாக சரி பண்ண முடியும். இது நம்ம உடம்பையே சரி பண்ணுது. அப்போ நம்ம உடம்புக்கு எதிராக வேலை செய்யாது, அதை ஸ்டிமுலேட் பண்ணுற வேலை தான் வந்து இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி பண்ணுது. ஸோ அதனால் வந்து உறுதியாக வந்து எல்லாத்துக்குமே இது உதவியாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்குங்க. நம்ம ஏதாவது ஒவ்வொரு சில வியாதிகளாக பேச ஆரம்பிப்பீங்க. நம்ம அதில் வந்து முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி டயபெட்டிக்கை பற்றி பேசலாம். இன்றைக்கி தமிழக மக்கள், தமிழ் தெரிந்த மக்களுக்கு ரொம்ப சயின்டிஃபிக்கான வேர்டு எதுவும், வார்த்தைகள் எதுவும் பயன்படுத்தி அவங்கள குழப்பாங்க, அவங்கள பயமுறுத்தாமல் ரொம்ப எளிமையாக எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் டெலிவரி பண்ணுறேன். ஒரு சில முன்ன இருந்ததுன்னா பக்கம் இருக்கிற மருத்துவம் தெரிந்தவர்களோட பேசி ஆலோசனை பண்ணி அவங்க அதை இன்னும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு, இல்லைன்னா மறுபடியும் இந்த வீடியோவை திருப்பி ரிப்பீட் பண்ணி போட்டு பார்த்தாங்கன்னாவே அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு விளங்கிடும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல டயபெட்டிக் அப்படின்றது இயற்கை மருத்துவர்களை பொறுத்தவரையில் அதை ஒரு நோயாகவே நம்ம கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இட் இஸ் நாட் எ டிசீஸ், இட் இஸ் எ டிஸார்டர் ஆஃப் லைஃப் ஸ்டைல். அப்போது நம்ம வாழ்க்கையில் முறையாக ஒழுக்கமாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லேருந்து நம்ம தவறி இருப்போம். அதனால தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடல்நிலையோட அந்த அர்த்தங்களை வந்து நம்ம சொல்கிறோம். ஏன் வந்து டயபெட்டிக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு, எப்படி வந்து ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து நமக்கு இருக்குது. முதல்ல வந்து நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடணும், அதாவது பசித்த பின் புசி. டிவி பார்க்காம சாப்பிடணும், ஃபோனை வச்சுன்னு இல்லாமல் சாப்பிடணும், கதை பேசாமல் சாப்பிடணும், நாடகம் பார்க்காம சாப்பிடணும், இல்லை அடுத்த வேலைகளில் ஒரு எஜமானுக்கு தான் ஓடியம் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ வாயை திறந்துக்கிட்டு கூட பேசக்கூடாது, வாயை மூடிக்கிட்டு சாப்பிடும்போது உமிழ்நீரோடு சேர்ந்து அந்த உணவு உள்ளே போகும்போது உமிழ்நீர் சக்தியானது அந்த செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும். அது முக்கியம், அது யாருமே செய்கிறதில்ல. கண்ணை மூடிட்டு சாப்பிடணுங்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மிருகங்களும் கண்ணை மூடிட்டு தான் சாப்பிடுது. மனுஷன் ஒருத்தன் தான் கண்ணை திறந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு, இதில் வேறு ஹோட்டலில் சைடில் கண்ணாடி வச்சுருக்காங்க, ரோட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு போகிற வர பொம்பளை எல்லாம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான். இவனுக்கு எப்படி வரும்?
கண்ணை முன்னா சலைவா சுரக்கும். அப்புறம் மென்று அப்படியே ரசித்து ருசித்து வேறு கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்கும். நாய் இருக்குது, சாப்பாடு போடும்போது அது பிளேட்டை மட்டும்தான் பார்க்கும். நாய்க்கு இருக்கிற கான்சன்ட்ரேஷன் கூட நம்மகிட்ட மனிதன்கிட்ட கிடையாது. மாடு வைக்க திங்கும் போது அப்படி தான் இருக்குது. கோழி எல்லா மிருகங்களும் சாப்பிடும்போது 100% அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுது. இந்த சைவ அனிமல் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துக்கும், பயந்துக்கும் யாராவது வர்றாங்களா. இது மனிதன்கிட்ட இல்லையா? இதான் வியாதிக்கு காரணம். சலைவா சொன்னீங்கல்ல, அது உண்மை. ஆமாம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒழுங்கினமான முறையில் நம்ம வந்து உட்கொள்ளும் போது ஒழுங்காக அரைப்படாத உணவு வைத்துக்கொள்ள போகுது. அப்போ அங்கே வந்து செரிமானம் வந்து ஒழுங்காக நடக்காமல் போகுது. அங்கேருந்து முன்சிறுகுடலுக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு டெஸ்ட்டு ஒரு நடக்குது, ஒரு பரீட்சை அங்கே வந்து நடக்குது. இந்த சாப்பாடு ஒழுங்காக செரிமானம் ஆகி இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுற வேலை தான் அந்த முன்சிறுகுடலுக்கான வேலை. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே மூளைக்கு தகவல் கொடுக்குறார். அப்பா இந்த சாப்பாடு வந்து சரியாக செரிமானம் ஆகலை, அதனால் அப்படின்றத ஒரு தகவல் கொடுத்துட்றாங்க. அப்புறம் மூளை என்ன பண்ணுது, கணையத்துக்கு அங்கே சரியாக செரிமானம் ஆகாத சாப்பாடு தான் இருக்குது, அதனால் என்ன பண்ணு, கணையமே நீ என்ன பண்ணாத, இன்சுலினை சுரக்காத அப்படின்னு சொல்லிடுது. இதுதான் நடக்குது. இப்போது இந்த செரிமானம் ஒழுங்காக செரிமானம் ஆகாத உணவை பார்த்த உடனே என்ன பண்ணுது, இன்டெஸ்டைன்ஸ் சிறுகுடல் பெருங்குடலாம் என்ன பண்ணுது, உடனே வெளியே தள்ள பார்க்குது. முதல்ல அதை தேவையில்லாத கழிவுகள் மாதிரி இருக்கும்போது அது வெளியே தவள. அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு மறுபடியும் பசி ஏற்படுது. சரி, இப்போ வந்து அறகுறையாக செரிமானம் ஆகப்பட்டு அதுலேருந்து ஒரு கிடைக்கும் இல்லையா ஒரு குளுக்கோஸு, அந்த குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் மிக்ஸ் ஆகி உடல் முழுக்க ட்ராவல் பண்ணுது. இந்த உடல் முழுக்க ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த குளுக்கோஸும் ஆக்சிஜனும் தான் அந்த ஆற்றலை கொடுக்கின்ற வேலையை பண்ணுது. அப்போது இந்த குளுக்கோஸையும் ஆக்சிஜனும், அதாவது பிராணவாயுவையும் அந்த குளுக்கோஸையும் அந்த செல்லுக்குள்ளார செலுத்துறதுக்காக இந்த இன்சுலின் சாவி மாதிரி உதவியாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறியா, இந்த இன்சுலின் ஆனது வந்து இந்த குளுக்கோஸையும் இந்த ஆக்சிஜனையும் போயிட்டு அங்கே அந்த எஸ்பெஷலி குளுக்கோஸ் அது வந்து அந்த செல்லுக்கு போகிறதுக்கான சாவியாக பயன்படுறது தான் இந்த இன்சுலின். இவன் தான் வந்து டைரக்ட் கீ, ஒரிஜினல் சாவி, மாஸ்டர் கீ மாதிரி. இப்போது இந்த இன்சுலின் சுரக்காதனால பிளட்டில் இருந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்ன உடனே என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி டாக்டர் என்ன பண்ணுறாங்க, கிளைக்கோமெட் அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி காலையில் சாயந்தரம் மதியம் அந்த மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும். அப்புறம் இன்சுலின் வரைக்கும் போகுதுன்னு வச்சுங்களேன். இது வந்து அதே இன்சுலினை செயற்கை முறையாக உள்ள கள்ளச்சாவி போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி. இப்போது நம்ம நல்ல சாவி ஒழுங்காக வேலை செய்யலை, அதனால் என்ன பண்ணுறோம், வெளியிலேருந்து அதே இன்சுலினை உள்ளே செலுத்தி நம்ம கள்ளச்சாவி போட்டு ஓப்பன் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை பெறுவதற்காக இந்த வேலையை பண்ணுறோம். இப்படியே காலங்கள் போக என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரிஜினலான கணையத்துலேருந்து இன்சுலின் வராததுனால உடம்பு முழுக்க வந்து குளுக்கோஸ் சேர்ந்து இருந்து டாக்ஸிக் ஆகிட்டே இருக்குது. எல்லா உடம்பு எல்லா உறுப்புகளும் சரியான ஆற்றல் பெற்று இயங்காததுனால டயபெட்டிக்கின் பக்க விளைவாக ஒவ்வொரு உறுப்பும் அடி வாங்குது. அதில் கண்ணும் ஒன்று, நரம்பு தளர்வும் ஒன்று, ஆண்மை குறைபாடும் ஒன்று, லிவர், லங்ஸ், ஹார்ட் எல்லா ராஜ உறுப்புகள் எல்லாமே அந்த மாதிரி ஆகுது. இதில் உடம்பு முழுக்க ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்போது இவன் கிட்னி அப்படின்னு ஒரு ஆள் இருக்கான் பாருங்க நம்மக்கிட்ட, அவருக்கு வேலையே என்னென்னா ஃபில்ட்ரேஷன் தான். அப்போது ரத்தத்தில் என்னடா அது இவ்வளோ எக்ஸசிவான குளுக்கோஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஃபில்டர் பண்ணி குளுக்கோஸ் சேர ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சுனே இருக்காப்புல. இது அதனால தான் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அடிக்கடி யூரின் வர்றது. ஆமாம், சரிங்களா? இதுதான் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்போ நம்ம ரூட் எங்கே சரி பண்ணணும், ஆணிவேரா எங்கே சரி பண்ணணும், ஒழுங்காக சாப்பிடணும், டைமுக்கு சாப்பிடணும். பசித்து புசிக்கிறீங்க. எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பசிக்காது சரியா. கரெக்டாக 1:30 மணினா 1:30 மணிக்கு தான் சாப்பிட்டு அதை செல் மெமரி மசில் மெமரியில் அதை வந்து ஏற்றி அது கரெக்டாக அலாரம் அடிக்கிற மாதிரி 1:30க்கு சாப்பிட்ணும். சில நேரத்தில் பசித்து சாப்பிட்லாம், 2:30க்கு தான் பசிக்கும். அது ஒன்று இருக்குல்ல. இன்னொன்று பசிக்கிறதுக்கு லிவர் வந்து நல்லா இருக்கணும். ஆமாம், நான் என்ன சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். சில பேர் இப்போ இருக்கிற பசங்களாம் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு காலையில் 10:30 11க்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் 3:30 4க்கு சாப்பாடு, நைட்டு 11 12க்கு இந்த சப்பர், இந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் சொன்னது போல் லிவர் தான் வந்து இந்த பித்த நீர் அது நல்லா இருந்தால் தான் வந்து இந்த செரிமானத்துக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுலாம்
எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கணும் உண்மையாக. அது சர்வரோக நிவாரணி மாதிரி ஏதாவது ஒரு மருந்து செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா, மருந்து நீங்கள் செய்கிறதில்ல ஐயா. இப்போது நம்மக்கிட்ட ஒரு பாரம்பரிய வைத்தியர், அவங்க ஒரு காலங்காலமாக அவங்களுக்கு முன்னாடி மூதாதையர்கள்லேருந்து பாரம்பரிய வைத்தியர் ஒருத்தர் வந்து குணசீலன் ஐயான்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையை சார்ந்தவர். அவர் வந்து நமக்கு ஒவ்வொரு மருந்தும் அந்த தேரையர், அகத்திய முனிவர் இவங்கெல்லாம் சொல்லப்பட்ட குறிப்புகள்லேருந்து எடுத்து அங்கேருந்து எடுத்தார் அவர். அவருக்கான புத்தகங்கள், அவர்களோட முன்னோர்கள் விட்டு சொன்ன குறிப்புகள் அந்த மாதிரிலாம் இருக்கு. அவர் கிட்டத்தட்ட ப்ராக்டிஸ்லேயே ஒரு 60 வருஷத்துக்கு மேலே வயசு. ஆமாம். அப்போ அவருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 75. அப்போ சின்ன வயசுலேருந்தே வந்து சிஷியராக இருந்து சைல்டு ப்ராடஜி மாதிரி. ஆமாம். எனக்கு எங்களுக்கு வந்து அப்படி ஒரு 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 குரு கிடைச்சதுக்கு எங்களுக்கான வரம் அது. அவர் வந்து இப்போ இங்கே எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஊழியர்களும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விதமான மருந்துகளை வந்து தயாரிக்கிறோம். அதுக்கான முறையான குடிசை தொழில் செய்கின்ற லைசன்ஸும் வந்து நம்ம திருவண்ணாமலை டிக் ஆஃபீஸ் மூலயமா, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர், ஆமாம், அது மூலயமா வந்து குடிசை தொழிலுக்கான மருந்து தயாரித்தல் நிறுவனமாக நம்மளது அதுவும் இயங்கிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது நம்மகிட்ட. டயபெட்டிக் மாதிரியோ இல்லை வந்து கிட்னி பேஷண்ட்ஸ் மாதிரியோ அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா தொடர்ச்சியாக 12 வாரம், சில பேருக்கு வந்து 12 வாரத்துக்கும் மேலே வந்து கொடுக்குற மாதிரியான சூழல் இருக்குது. ஆனால் அவங்களோட உடல்நிலையோட கண்டிஷனை பொறுத்து இப்போது 3 மாதம் HbA1c டெஸ்ட் எடுத்துக்கிட்டு எங்ககிட்ட வர சொல்லணும்னா அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3 மாதம் நாங்கள் தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க தைரியமாக போயிட்டு இன்னொரு தடவை HbA1c டெஸ்ட் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உறுதியாக நெராஸ் ரெஃப்ளெக்ஸாலஜியில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். கட்டுப்பாடுக்குள்ள நிச்சயமாக வந்துடும். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்.